ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஈவினிங் வ்ளாக் தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அனீஷ் ஸ்கூலில் வந்து எங்கள் எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் இருக்கோம். இது வந்து பக்கத்து வீட்டு பையன், அவன் ஏதோ ஓனான வளர்க்குறானுங்க. அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தான். பார்த்தோன்னே நாங்கள் பயந்துட்டோம். அதுக்குன்னு ஒரு தனி பேக் பேக்கை போட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாருங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் இருக்கோம் நாங்கள். அந்த ஓனான தான் இவர் வேறு பயந்துட்டு க்ளோஸ்ட்டுன்ட்டாரு. வீட்ல ஏதோ பூசி இருக்கா எல்லாத்தையும் தின்னுறோம். She is well trained. Oh, it's பையல பொண்ணு. Mad if I open right. Wait. No. Wait, she's well trained. Hey, மூஞ்சி மேலே கவிர போறா. How is she trained? Not to come out? How is no, she trained? she really just doesn't want to. Keep her in the sun. இல்ல? It's sunny. அது பேர் சன்னின்னு வச்சிருக்கான் தெரியும்ல. Get some sun bath. La? Yeah. For sun bath? Here. Huh? Yarmer. Why did they bring her here? I don't know. Just to test out how this works. Oh. Okay. Wait, better get back. She's just sitting there. No. Oh no! Goodness, it's up! Yeah, kadachichi. Oh no! Why? Okay, close him. Plus Closer, 2, closer. plus 3, plus 4. Wait, there's no plus 2. Careful. Hey, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. Yarmer. Yarmer, take it home. I think I can't. No, please take him. Take her. பொண்ணு. Yani. பண்றதுனா யா நீ let him take out. Mom, அவன் வேற பெட் பண்றான். நீ அவன் வீட்டுக்கு போய் என்ன வேணா பண்ணிக்கோடா, என் கண்ணத்துல எதுவும் பண்ணாதன்னா எனக்கு டென்ஷன் ஆகுது. யா எஸ்கேப் ஆயிட போகுது. Yarmer, can you please take back home, baby? No. Please, I beg you. But look. Oh no. Yarmer, Mom sound like எப்படினா How can it get out? Exactly. வேணாம்ப்பா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துற போகுது. அவனை எடுத்துட்டு போயிட்டு சொல்லுப்பா. நான் சொல்லிட்டேன் முடியும். அவன் வீட்ல வச்சுட்டு வர சொல்றா. வீட்ல வச்சுட்டு போய் வெளில விளையாடுங்க போங்கடா. சமையல்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சூப்பரா வேவோர் அப்படின்றவங்க வந்து ஒரு இது அமுச்சு விட்டுருக்காங்கங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு வேகன் வந்துட்டு யூஸ்வலாக வந்து நார்மல் டயர் தானே இருக்கும். இருங்களேன், நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இது வந்துட்டு பலூன் மாதிரி காத்தடிக்கிற டயர். என்னடா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான டயர் காமிக்கிறேன். இதுதான் அந்த வேகன். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பீச் கார் தான். பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். வேகன் சொல்ல முடியாது, இந்த மாதிரி கார்ட் மாதிரி இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஷாப்பிங்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, ஷாப்பிங்லாம் போகிறாங்கன்னா யூஸ்வலாக வந்து கார்ட் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு வாக்கிங்லேயே போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராது நான் பார்த்துருக்கேன். நிறையா இவங்க முக்கியமாக இந்த சைனீஸ்காரங்கலாம் போவாங்க. ஸோ நம்ம கூட நிறைய பேர் போவாங்க. இப்போ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா யாரும் இதுக்குன்னு கார் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இல்லை இந்த ஊருக்கு வந்த புதுசில் கார் வாங்கலை அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வேகன் தான் இந்த மாதிரி கார்ட் வச்சுட்டு ஷாப்பிங்க்கு போவாங்க. இங்கேயும் திங்ஸ் வச்சுப்பாங்க, ப்ளஸ் இங்கேயும் வந்து இது பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக பீச் இது காட்டான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டயர் வந்து இப்படி இருக்குது. ஸோ இது வந்து காற்றடிச்சிக்கணும். ஸோ எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. காற்றடிக்கிறதுக்கு பம்பு கொண்டு எல்லாமே இதை பாருங்களேன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக டூல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நானும் சதீஷும் சேர்ந்தா ஃபிக்ஸ் பண்ணோம். பயங்கரமாலாம் ஃபிக்ஸ் பண்ணல, ஓரளவுக்கு. ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு காற்றடிக்கணும். ஆக்சுவலி அவங்களே வந்துட்டு இந்த காற்றடிக்கிற இதுவும் கொடுத்துருக்காங்க, பம்பும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஹை குவாலிட்டி பம்பு தான் போல இருக்குது. ஸோ ஆனால் நம்ம தான் அதோட சோம்பேறிங்களாச்சே. ஸோ இதுக்கு வந்துட்டு இன்ஃப்ளேட்டர் வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து டக்குன்னு இன்ஃப்ளேட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத மாத்திரம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வீடியோ கலைபுரமாக இருக்குல்ல. ஸோ இதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம். சூப்பராக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக டில்ட் பண்ணணுமா. இங்கே வந்து நம்ம லக்கேஜ் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக டில்ட் பண்ணிவிட்டு இப்படி தள்ளிட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பீச் ரீச் ஆகிட்டோன்னா ஸ்டாப் பண்ணுங்களேன். எப்படி இருக்கணும் அப்படி வச்சிடணும். ஸோ வந்துட்டு இது வந்து மூவ் ஆகாமல் அதே பிளேஸில் இருக்கும். கூடெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம். ஸோ நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி ஹைட்டும் அட்ஜஸ்ட் ஆகும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா,
இந்த இடத்துல வந்துட்டு இது வந்துட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ நமக்கு வந்துட்டு பெருசாக டாலராக வேணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ டாலர் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். புரியலங்க? சரி ஓகே இதை நான் எடுத்து வச்சுட்டு சூப்பரான வேறு ஒரு ஐட்டம் வேறு நமக்கு வந்திருக்கு. இருங்க அதை காமிக்கிறேன். அதுதான் இருக்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டமு. சரி ஓகே, இதை நம்ம எடுத்து லைக்காக இதில் எடுத்து வச்சுருவோம், நம்மளுடைய கராஜில் எடுத்து வச்சுருவோம். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஃபேவரட் ஐட்டம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதாங்க இது பவுடின் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் எல்லா விமன்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம் தான். பாருங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். எஸ், கத்தி. அதுவும் ஒரு கத்தி அமைச்சாலே நமக்குலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இதில் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 ஷெஃப் நைஃப் மாதிரி 7 கத்தி அமைச்சிருக்காங்க. 7 கத்திக்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஒரு கத்திக்கும் ஒரு மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸு. ஸோ இருங்க நம்ம ஒன்று ஒன்றா காமிக்கலாம். ஸோ இது வந்து பவுடின் அப்படின்ற ஒரு இதால். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷெஃப்ஸ் நைஃப் N1 அப்படின்னு ஒருத்துக்கும் நம்பர் வேறு போட்டிருக்காங்க. பிளேட் லென்த்தில் இருந்து இங்கே பாருங்களேன். எனக்கு வந்து என்கிட்ட இல்லாத ஒரு நைஃப் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தான் கிளீவர் நைஃப் N11 பிளேட் ஷார்ப் ஸ்லைசிங் டைசிங். இது என்கிட்ட இல்லவே இல்லை. ஸோ நான் வந்தோடனே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அது, நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. ஸோ இந்த நைஃப் ஃபஸ்ட்டு இது பண்ணுறோம். ஸோ என்னென்ன நைஃப் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன். இந்த ஒரு நைஃப் இருக்கா, அப்புறம் வந்துட்டு குட்டி நைஃபும் இருக்குது. ஸோ இது ஒரு குட்டி நைஃபு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதே மாதிரி இது வந்துட்டு ஓரளவுக்கு இதே சைஸில் இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் நைஃபு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இதில் வைப்போம். நான்லாம் வந்துட்டு இதுக்கு போயிட்டு ஒரு வாட்டி நாங்கள் இதுக்கு போனோம், எக்ஸிபிஷனு. இந்த ஊர் எக்ஸிபிஷன் சொல்கிறேன். என்ன விலை விற்றாங்க தெரியுமாங்க நைஃபெல்லாம் நிஜமாகவே அவ்வளோ விலை. காஸ்கோவில் கூட விற்பாங்க. ஸோ அதெல்லாம் அவ்வளோ விலையாக இருக்கும். இது ஆனால் கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ் தான். நான் பார்த்தேன், இவங்க கொடுத்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்களும் போய் பாருங்கள். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான். இல்லைனா வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைஃப் வந்து பயங்கர இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் வந்து விலை அவ்வளோ விலை அதிகங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு நைஃபு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பிரெட் நைஃபு, ஜிக்ஸாகாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பிரெட் நைஃப். அதுக்கப்புறம் சதீஷ் வந்துட்டு அதை எடுக்க முடியலனால ஒரு கையில் வச்சுட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு நைஃபு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நைஃபு. ஸோ இது வந்துட்டு நல்ல லென்த்தியான ஒரு நைஃபு. ஸோ மேக்ஸிமம் வந்து நான் வந்து என்னுடைய ஃபேவரட் நைஃப்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாலர். ஆனால் எனக்கு புதுக்கத்தினாலே அவ்வளோ பயம். அது லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்டில் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. மாம்ஸ் ஹேண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பயங்கர லைட் வெயிட். யா லைட் வெயிட் இது போட்டுறலாம். லைட் வெயிட்காக இது பண்ணிருக்காங்க. ஆமா, சதீஷ்க்கு ஒரே ஜுரம். இப்பதான் மருந்து போட்டுக்கிட்டு வந்து இருக்காரு. ஸோ என்ன இது பாருங்களேன், இது ஸ்டீல் ஆக்சுவலி இல்ல. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு நைஃபு. ஸோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். மெயின் வந்து நைஃப் வந்து தக்காளியை கட் பண்ணிச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா தக்காளி தான் வந்து லைக் கட் பண்ண உடனே அப்படியே சதன்னு ஆகிடும். ஸோ அதை வந்து கட் பண்ணுது அப்படின்னா அதுதான் சூப்பரான நைஃபு. இப்போ கட்டிங் போர்டு ரெடியாக இருக்குது, நம்ம வந்து நைஃபும் ரெடியாக இருக்குது. தக்காளி எடுப்போம். தக்காளி எடுத்தாச்சு. நான் வந்து ஒரு நைஃப் தான் இப்போதைக்கு இது பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இந்த நைஃப் பாருங்கள், எங்களுடையது இது. ஆக்சுவலாக இதுதான் ஃபேவரெட்டு. இது வந்துட்டு ஆனியன்ஸ்க்கு பயங்கர யூஸ் ஆகும். சிக்குன்னு இல்லைம்மா? இல்லைப்பா? சரி ஓகே, நம்ம வந்து இப்போதைக்கு தக்காளி இது பண்ணோம். ஸோ இதை நான் வாஷ் பண்ணிட்டு நைஃபை கட் பண்ணலாம். செம்ம ஷார்ப்பு. ஆன் பண்ணி பார்த்துருவோம். கட் பண்ணி பார்த்துருவோமா? வாவ் மாம்ஸ், சீரியஸ்லி சதீஷ் ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்கள் அந்த இது கட் பண்ணி பாருங்களேன். இது கட் பண்ணுங்களேன், எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எப்படி இருக்கு? செமையா இருக்கு. யா, அத நான் சொன்னேன். அந்த ஜப்பான் கத்தி சூப்பரா இருந்துச்சு. அதோட இது செமையா இருக்கு. ஆமா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி கார்டு வேற கொடுத்திருக்காங்க. ஹாப்பி நாட் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் யூ சீரியஸ்லி இது வந்துட்டு நாட் ஹாப்பினே யாருமே சொல்ல மாட்டோம். ஏன்னா அவ்வளோ ஹாப்பி. ஸோ அவ்வளோ நல்லா இருக்கு. தள்ளுங்க, கொடுங்க. தேங்க்யூ.
ரொம்ப சின்னதாக வெட்டிட்டோம். யா இது வந்து நம்ம வந்து கரெக்டாக இந்த என்ன சொல்கிறது சாலட்க்கு. ஓ மை காட், அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்களேன். எவ்வளோ குட்டி குட்டியாக நறுக்க வருதுன்னு. தக்காளி எவ்வளோ குட்டி குட்டியாக நறுக்கிறோன்னா அல்டிமேட்டு. ஸோ இந்த பாருங்களேன், இங்கே 2 இது இருக்கா, இங்கே நடுவில் வந்துட்டு இப்படி கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கட் ஆகுது பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ பெஸ்ட்டு. ஸோ சான்ஸே இல்லை, அல்டிமேட்டுங்க. இங்கே சூப்பராக கட் பண்ணியிருக்கு. சரி ஓகே, நம்ம வந்துட்டு சமையலுக்கு இப்போ கரெக்டாக வந்து யூஸ் ஆகும். ஸோ இதை வச்சு தான் நான் மீதி இதெல்லாம் கட் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்வலாக பயமாக இருக்கும், ஏன்னா புது நைஃபாக நம்மளே எங்கே காவம் வாங்கிடும்ன்ட்டு. ஸோ நல்லா அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சூப்பராக இது வந்து கட் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்குது, சான்ஸே இல்லை. சரி ஓகே, இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் வந்துட்டு பிடிச்சிருந்தா போய் வாங்குங்க. சரி ஓகே, நம்ம போயிட்டு மீதி சமையலை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அனிஷ் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் பண்ணோம். இப்போதைக்கு வந்தாச்சு. நான் கிறிஷு மட்டும்தான் அனிக்குட்டி ஸ்கூலை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் கிரேட் லெவல்ஸ்லாம் சேர்ந்து, அவனுடைய கிரேட் லெவல்லாம் சேர்ந்து ஏதோ ஓப்பன் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க டீச்சர் எங்களை இன்வைட் பண்ணாங்க பார்க்கறதுக்காக. சரி, அதுக்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம. அனி, வேர் இஸ் யுவர் டெஸ்க்? காமி, உன் டெஸ்க் காமி. காமி பியூர் லைஃப் போட்டுக்க. ஓகே. ஏன் Hi James. உன் கிளாஸடா? ஏன் பேசல? அவருக்கு ஒரே வெக்கம். ஆக்சுவலி அவர் ஃப்ரெண்டு வந்து பேசுறதுக்கு வந்தாங்க, இவர் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஃபிள் டிக்கெட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச் டே வந்து ஒரு டிக்கெட் மாதிரி கொடுப்பாங்க. அதை அவங்க சேவ் பண்ணிகிட்டே வரணுமா. அதாவது குட்டாக இருந்தாங்கன்னா லைக் வம்புத்தனம் பண்ணாமல் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஃப்ரைடே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரைடேயில் வந்துட்டு குலுக்கி போட்டு அங்கே கிஃப்ட் ட்ரெஷர் பாக்ஸ் இருக்குமா. அந்த ட்ரெஷர் பாக்ஸ்லேருந்து சும்மா ட்ரெஷர் பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, $1 கிடைக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த குட்டி பசங்களுக்கெல்லாம் ஜாலி தானே, அதுலேருந்து எடுத்துக்கலாமா. ஸோ இந்த பசங்க அதில் வந்து ரிவார்ட் கிடைக்குதுன்னா சமத்தாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்காக தான் மெயினாக. இதில் இருக்க என்னெல்லாம் வச்சுருக்க காமி டெஸ்க்கு கடியில்? புக்கு வச்சுருக்கோண்டா. இல்லை அவ்வளோதான். இது எங்க ஓ ஹெட்ஃபோன்ஸ் எங்க? பேக்யா? ஓகே, இருடா அப்பாக்கும் காமிக்கலாம் ஸ்கூலில் எப்படி இருக்கு. என்ன வச்சுருக்கடா? என்னடா வச்சுருக்க? மெக்கானிக்கல் டயர். என்னடா எல்லா பென்சிலும் எடுத்துகிட்டு வந்துட்டான்டா. அன்றைக்கி எடுக்காதான்னு சொன்னேன். டே இல்லை. சரி ஓகே. இது என்னதுடா இதெல்லாம்? அனி, இதில் என்னது? என்னது உனக்கு இல்லையா இன்னும்? இல்லை. அவ்வளோதான். அவங்க டீச்சர் வந்துட்டு கொஞ்ச நேரம் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரைமஸ்டர் முடிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த வர தேர்ஸ்டே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பாட்டில் பட்டீஸ்ன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கான். அதுக்கு வேற ஒரு ரெடி பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ண சொன்னால் யாருங்க பண்ணுவாங்க, நம்ம தான் பண்ணணும். அவங்களா பண்ண போகிறாங்க. அதை நினச்சாதான் பயமாக இருக்குது. ஸோ பாட்டிலில் வந்துட்டு பிரபலங்கள் எதனா ஒரு பிரபலமை வந்துட்டு நான் மேக் பண்ணணுமா. ஸோ பார்க்கலாம், நம்மளை வச்சு செய்ய போகிறாங்க. சரி ஓகே, அவருடைய ஜிம்மை போய் காமிக்கிறாருங்க எப்படி இருக்குன்றதை. நம்மளும் உள்ளே போய் பார்ப்போம். தர கிருஷ்மா ஜிம் தரமா, அவனால் தரக்கும்ல. ஓகே, நல்லா பெருசாக தாண்டா இருக்குது உங்கள் ஜிம்மு. ஓ, இங்கேயே ஆடிட்டோரியம் மாதிரி வச்சுருக்காங்களா? ஓகே சரி வா, லைப்ரரி காமி வா. அனிமா, அனி, ஓய் உன் ஸ்கூல் உனக்கு பிடிக்குதா? இது என்ன கோழி கூட கொஞ்சம் அழகாக எழுதும் போல இருக்குடா. இவ்வளோ அசிங்கமாக எழுதி வச்சிருக்கிறேன். என்னடா ஹேண்ட் ரைட்டிங் இது? கோழி கூட கொஞ்சம் அழகாக எழுதும். இல்லை பாடுறா இவன் ஹேண்ட் ரைட்டிங்க. திறக்காத, அப்படியே காமி. தள்ளுடா, உன் மீடியா பார்க்கலாம்.
ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலுங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூலு, மிடில் ஸ்கூல் இதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்கும், ஹை ஸ்கூல்லாம். ஸோ இது வந்துட்டு கிண்டர் கார்டன்லேருந்து பார்த்திங்கன்னா 5th grade வரைக்கும், 5th standard வரைக்கும் தான் இருக்கும். இங்கே கிரேடுன்னு தான் நம்ம சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மிடில் ஸ்கூலுக்கு போயிடும். ஸோ அணிக்குட்டி எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கனால நம்ம வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். அப்படியே வந்துட்டு இவருடைய ஸ்கூலெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கோங்க. அவ்வளோதான், முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே இன்றைக்கி டின்னர் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கோஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு இது ஆக்சுவலாக மிக்ஸ்டு வெஜ்ஜீஸ் மாதிரி நான் கட் பண்ணல எந்த வெஜ்ஜீஸும், கடையில் விற்றுருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து வெஜ்ஜி பேக்கெட்ஸை வாங்கிட்டு வந்துட்டு கடையில் போட்டு சும்மா பெப்பர் அண்ட் சால்ட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது வந்து தனியாக இதில் ஃபுல்லாக எறும்பு இது வந்துருச்சு, அது பேர் என்னது, வண்டு வந்துருச்சு. அதனால் அதை வறுத்து வச்சுருக்காங்க அம்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து வெஜ்ஜீஸை வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் சைடில். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து வெஜிடபிள் டாக்கோஸ் அதை பண்ணுறது தாங்க பிளானு. ஸோ சும்மா சிம்பிளாக வைக்கிறனால, ஏன்னா நம்மளும் இது போயிட்டு வந்தோடனே அணிக்குட்டிக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டோமா, ஸோ டைம் இல்லை, அதனால் கடகடன்னு முடிச்சிடலான்ட்டு. ஸோ இது வந்துட்டு சீஸ் பால்ஸ் மாதிரி கடையிலே விற்றுருந்தாங்க. ஃப்ரீசர் செக்ஷன் தான் இது எல்லாமே. நான் வந்து காஸ்கோவில் தான் வாங்கினேன். ஸோ இதை எடுத்துகிட்டு 400 degreeல போட்டுட்டு 18 minutes வச்சிட்டோனாலே இந்த சீஸ் பால்ஸ் ரெடியாக. ஸோ இது என்னென்னா நம்ம வந்து பொரித்து சாப்பிட வேணாம். ஸோ நமக்கு வந்துட்டு இது இல்லைல்ல, எண்ணெய் இல்லைல்ல, எண்ணெயில் போடுறதுனா போடலாம், நானாக பேக்கில் போட்டுட்டேன். ஸோ தட் கொஞ்சம் லைக் எண்ணெய் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால. அவ்வளோதான், வெஜிடபிள்ஸ் வந்து ஏற்கனவே வதக்கி வச்சாச்சு. இது வந்துட்டு ஒரு சிம்பிள் ஒரு ஈஸி பீஸி லஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுடைய ஈவினிங் ஒரு வீக் டேஸில் ஈவினிங் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது சமைக்கிறதுக்கு அப்படின்னா இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கெலாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம தோசை யூஸ்வலாக நம்ம அரைப்போம். இந்த வீக் நான் இந்த தோசை மாவு அரைக்கலையா, ஸோ அப்படின்னா நான் மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் தான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டுனாலே பசங்களுக்கு வந்து அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு தான் இருப்பானுங்க. நம்ம தோசை கீசன்லாம் சொன்னோன்னா தோசையாவது பரவாயில்ல, இட்லியோ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க, ரோட்டியோ அப்படின்னு வானுங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, நம்ம டாக்கோஸ் பண்ணிட்டோம். இது வந்து டாட்டியா இது இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சப்பாத்தி மாதிரி தான். அதில் வந்து வெஜ்ஜீஸை வச்சுட்டு இதுவும் வந்து கடையில் தான் வாங்கினது. அதில் வந்து ஒரு சாஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ சைட் பை சைட் நான் அந்த ஸ்பினாச் ஆர்டிச்சோக் அந்த சீஸ் பால்ஸும் பண்ணியாச்சு. ஆச்சு, ஆல்டன் அவ்வளோதான் ரெடி. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் அம்மா வந்துட்டு ஃப்ளைட் ஜேர்னியை பற்றி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் வந்துட்டு நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து அதை நான் அம்மாவை வந்து ஷேர் பண்ண சொல்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் லுஃப்தான்ஸாவில் வந்ததுனால எப்படி இருக்குது அந்த ஜேர்னி, வீசாவை பற்றிலாம் கூட கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் இந்த வீக்கெண்ட் வந்து அந்த ஃபுல் ஜேர்னியை பற்றி நான் ஷேர் பண்ணுறேங்க. சரி, ஓகே, அவ்வளோதான் நம்மளுடைய சிம்பிள் ஈஸி பீஸி. இதுக்குன்னு வெளியே கிளம்பி போனால் கூட ரெஸ்டாரண்ட்டில் நம்மளை வந்து உட்கார வச்சுருவாங்களா, நமக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு சிம்பிளாக வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ அம்மாவுக்கு கொடுத்தாச்சு. அம்மாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சீஸ் பால்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு இது வந்து நைட்டு ட்ரிங்க்குக்காக இதுதான் நான் வந்துட்டு தேங்க்ஸ் கிவிங் அன்றைக்கி லஞ்சில் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது வந்து பேர் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் பியர். ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு ஆல்கோஹால் இல்லை, அதில் வந்து நான் ஆல்கஹாலிக்குன்னு போட்டிருக்கு. அதுதான் சதீஷ் மூடி வந்து நம்மளை வம்புத்தனம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது வந்து எல்லாருமே குடிக்கலாம். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, சோடா மாதிரி இருக்கும், ஆனால் ஜிஞ்சர் ஃப்ளேவர் இருக்கும். ஆனால் வந்து இதெல்லாம் இல்லை, ஆர்கானிக்லாம் இல்லை, இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் இல்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இதுவும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் தான். இருந்தாலும் நம்ம வந்துட்டு கோக் அந்த மாதிரி இதெல்லாம் குடிக்கிறதுக்கு இது எவ்வளவோ தேவையில்ல, சுகர் கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து குடிங்க. எங்களுக்கு வந்து என்றைக்குன்னா இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஃபுட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டாக்கோஸு. ஸோ அதுக்கு வந்துட்டு கோக் சாப்பிட்றதோட எங்களுக்கு இந்த மாதிரி இது பிடிக்கும். ஸோ இது நாங்கள் ஃபஸ்ட்டு வேறு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் குடித்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் தேடி பார்த்தோம், எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் காஸ்கோவில் தான் கிடச்சிது. ஸோ அதனால் பார்த்தோன்னே அதுவும் ஆஃபரில் போட்டிருந்தாங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். இது நிஜமாக நீங்கள் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஞ்சர் பியர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ரூட் பியர்னு கூட ஒன்று சொல்லுவாங்க, அது கூட நான் ஆல்கஹாலிக் தாங்க. அவர் லிட்டில் சீக்ரெட் படம் இப்போ தான் ஓடுது. ஊர்காக்கா, ஐயோ இவர் தொல்லை தாங்க முடியல. சீரியஸாக எப்படிப்பா இருக்கு? இஞ்சி கஷ்டம் மாதிரி இருக்கா? ஜிஞ்சர் லைமா? ஆமாம், நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன். நான் சும்மா அப்படியே இது பண்ணுறோம். ஐயோ மாம்ஸ் ரொம்ப இஞ்சி காட்டுப்பா.
செம்ம காட்டா இருக்கு, மிக்சிங் இல்லாமல் குடிக்க முடியாது. இவர் தொல்லை தாங்க முடியல, இவர் ரொம்ப ஓவரா பேசுறாருல, இவர் அதெல்லாம் அடிக்க மாட்டாருங்க. ஸோ அவர் லிட்டில் சீக்ரெட். சும்மா படம் போட்டுட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் கடைசியாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதை வந்துட்டு நான் ஐஸ் போடாமல் நான் குடிச்சிட்ருக்கேன். சதீஷ் மட்டும்தான் ஐஸ் போட்டு குடிக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னும் வந்து அந்த இது போகல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கும் பயங்கர ஜுரம் வந்துருச்சு. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த லங்ஸில் அந்த நிமோனியாலாம் ஃபார்ம் ஆகி ஏற்கனவே இருந்ததா. ஸோ அதனால் அவருக்கும் டக்குன்னு வந்துருச்சு ஜுரமும் கோல்டுங்க. படம் வந்துட்டு தமிழில் வருது அம்மா, இங்கிலீஷில் இல்லை. சரி வேற பார்க்கலாமா? சேவ் பண்ணிட்டியா? அது சேவ் ஆகிடும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அவ்வளோதாங்க. சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்துட்டு ஒரே கிரேவிங்ஸை ஐஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக நான் இவங்களுக்கெல்லாம் கோல்டு ஜுரம் இருந்ததா, அதனால் வந்துட்டு இவங்களால சாப்பிடவே முடியல. சரி எங்களுக்கே பாவமாக இருந்தது. சரி ஓகே. அதுவும் வந்துட்டு வேறு ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவங்க கோல்டு ஜுரத்தினால சாப்பிடவே இல்லையா. ஸோ இன்றைக்கி ஆசையாக கேட்டுட்டு இருந்தாங்க, அம்மா அவர்களுக்கு எங்களுக்கு சரியாயிடுச்சுல சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து சும்மா ஒரு ஐஸ்கிரீம் சோர்பை மாதிரி தான். ஸோ கிறிஷுக்கு அன்றைக்கி மட்டும் 2 வாங்கிட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஷேர் பண்ணிட்டோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.